அஜித், நீங்க சினிமா துறைக்கு வந்து நடிகரானது நீங்க விருப்பப்பட்டு நடந்ததா, தற்செயலா நடந்ததா? ஆக்சுவலி நான் 10th கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். 86 10th கிளாஸ் முடிச்சுட்டு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனில மர்ச்சன்டைசரா சேர்ந்தேன். 4.5 வருஷம் அந்த கம்பெனில வேலை செஞ்சேன். ஸோ அதுக்கப்புறம் சொந்தமா மறுபடியும் ஈரோட்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன், டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் ஏஜென்சி. ஸோ அப்போ வந்து எனக்கு மாடலிங் அண்ட் மோட்டர் பைக் ரேசிங் நிறைய ஹாபிஸ் இருந்தது. ஸோ அந்த பிசினஸ்ல நஷ்டம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சு. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி மாடலிங்ல நிறைய மாடலிங் அசைன்மெண்ட் பண்ணிருந்தேன். பட் மோர் ஆஃப் ப்ரெஸ் ஆட்ஸ் நிறைய பண்ணிருக்கேன் அண்ட் கப்புள் ஆஃப் டிவி கமர்ஷியல்ஸ். ஸோ 1992 ஆகஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஆஃபர் வந்தது. அது தெலுங்கு படம் பிரேம புஸ்தகம். 92 ஆகஸ்ட்ல ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அந்த படம் முடிக்கிறதுக்கு 1 year ஆச்சு. ஸோ அந்த கேப்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் படத்துல நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. படம் பேர் அமராவதி. அண்ட் ஸோ நடிப்பு வந்து ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயம் என்னோட லைஃப்ல. புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா, புது மலரே என் ஆசை சொல்லவா, ஒத்தி வைத்து மறைத்தே என் பாஷை சொல்லவா, இதயம் திறந்து கேட்கிறேன், என்னதான் தருவாய் பார்க்கிறேன், நெஞ்சுக்குள்ளே என்னென்னமோ நினைத்தேன், நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன், தவித்தேன். புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா, செல்லக்கிளி என்னை குளிப்பிக்க வேண்டும், சேலை தலைப்பில் துவட்டிட வேண்டும், கல்லுச்சீலை போல நீ நிற்க வேண்டும், கண்கள் பார்த்து தலை வார வேண்டும், நீ வந்து இலை போட வேண்டும், நான் வந்து பரிமாற வேண்டும், என் இமை உன் விழி மூட வேண்டும், இருவரும் ஒரு சுரம் பாட வேண்டும், உன்னில் என்னை தேட வேண்டும். புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா,
காலடி சாய வேண்டும், கம்பன் வரிகள் நீ சொல்ல வேண்டும், உன்னை கட்டிக்கொண்டு தூங்க வேண்டும், உந்தல் விரல் தலை கோரிட வேண்டும், கையோடு இதம் காண வேண்டும், கண்ணீரில் குளிர்காய வேண்டும், உதட்டுக்கும் உதட்டுக்கும் தூரம் வேண்டும், உயிருக்குள் உயிர் சென்று சேர வேண்டும், தாயாய் சேயாய் மாற வேண்டும், புத்தன் புது மலரே என் ஆசை சொல்லவா, ஒத்தி வைத்து மறைத்தே என் ஆசை சொல்லவா, இதயம் திறந்து கேட்கிறேன், என்னதான் தருவாய் பார்க்கிறேன், நெஞ்சுக்குள்ளே என்னென்னமோ நினைத்தேன், நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன் தவித்தேன். குறுகிய காலத்துல பெரிய வெற்றியை பெற்றிருக்கீங்க, இதை எதிர்பார்த்தீங்களா? சத்தியமா இந்த வெற்றியை நான் எதிர்பார்க்கல. அமராவதி படத்துக்கு அப்புறம் ஒரு விபத்துல அடிபட்டு 1.5 வருஷம் வீட்டுல இருந்தேன். அப்போ வந்து வெரி பேட் பேஸ் இன் லைஃப். ஹெல்த் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, பைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்ஸ். அப்போ வந்து டோட்டல் கான்பிடன்ஸே வந்து நான் இழந்துட்டேன். ஸோ அந்த நேரம் வந்து எனக்கு வந்து வேலை தான் முக்கியமா இருந்தது. இப்போ கூட ஆஃப்டர் 3-4 சக்சஸ்ஃபுல் பிலிம்ஸ், ஆசை, வான்மதி, கல்லூரி வாசல், இப்போ காதல் கோட்டை, இப்போ கூட என்னோட ஒரே ஒரு இப்போ வந்து நம்பர் 1 வரணும், அதெல்லாம் சத்தியமா அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை எனக்கு. என்னோட ஒரே ஒரு ஆம்பிஷன் லைஃப் வந்து மறுபடியும் அந்த 1.5 வருஷம் வீட்டில் உட்காந்த மாதிரி மறுபடியும் நான் உட்காரக்கூடாது, வேலை இருந்துகிட்டே இருக்கணும், பிஸியா இருக்கணும். தட் இஸ் மை அண்ட் உழைப்பு. என்னோட வெற்றி காரணம் உழைப்பெல்லாம் நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். பிகாஸ் சினிமால மட்டும் இல்ல, எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்க. யாருமே வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டைம், நேரம், அண்ட் அப்கோர்ஸ் தலையில என்ன எழுதிருக்காங்க தான் நடக்கும். அமராவதி, ஆசை மாதிரி படங்கள்ல மென்மையான ஹீரோவாக அறிமுகமானீங்க. இப்போ அதிரடி ஹீரோ ஆயிட்டீங்க. டூப் போடாம ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்றீங்க. எப்படி இந்த மாற்றம்? உண்மையா சொல்ல போனா ஆசை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, அஜித்குமாரால வெறும் லவ் ஸ்டோரிஸ் தான் பண்ண முடியும், ஆக்ஷன் படங்கள் பண்ண முடியாது, அப்படி ஒரு டாக் கேள்விப்பட்டேன். ஸோ அண்ட் ஒரு ஆம்பளையா இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து இயல்பா வரும். இப்போ வந்து சின்ன வயசுல வந்து மரத்து மேல ஏறி மாங்காய் பறிக்கிறது, அந்த சில விஷயம் அப்படியே ஆடும்போது செவர் மேல ஏறி குதிக்கிறது, ஸோ இது வந்து நேச்சுரலா வர ஒரு விஷயம். ஸோ அதை வந்து மேக்சிமம் யூத்ல எக்ஸ்பெக்ட் பண்றதுதான் நான் வந்து ட்ரை பண்ணேன் தவிர இது சரி அந்த இமேஜ் இது சரி ஒரு லவ் ஸ்டோரி தான் பண்ணும் அப்படி. ஸோ ஐ பீன் எக்ஸ்ப்ளாய்டிங் தட் டு தி மேக்ஸிமம். அண்ட் எனக்கு வந்து சினிமாவை எடுத்துக்கிட்டா இப்போ நிறைய இங்கிலீஷ் படம் தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அங்க வெளிநாட்டுல வந்து ரிலீஸ் ஆகி வித்தின் 1 மந்த் இங்க ரிலீஸ் ஆகுது அந்த படங்கள். அந்த இப்போ வர படங்கள் இப்போ சில்வஸ்டர் ஸ்டாலோன், ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் அவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு எதிர்பார்ப்பு இருக்கு ஜனங்க கிட்ட. சரி நம்ம தமிழ் படங்கள்ல கூட நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து சினிமா எடுத்துக்கிட்டா பேசிக்லி நத்திங் பட் ஃபைட்ஸ் அண்ட் சாங்ஸ். இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட புக் பண்ணும்போது நடிப்பு உங்களால நடிக்க முடியுமான்னு கேட்கறது இல்ல, ஃபைட் பண்ண தெரியுமா, டான்ஸ் பண்ண தெரியுமா தான் கேட்கறாங்க. தட்ஸ் ஜெனரல் இது டுடே. ஸோ அது வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட். மாதிரி ரிஸ்கான சீன்ஸ் எடுக்கும்போது நார்மலி வந்து வீட்டுல சொல்ல மாட்டேன். அண்ட் இது வரைக்கும் வந்து அண்ட் அவங்களை வந்து செட்டுக்கு வர்றது வந்து ஐ டோன்ட் என்கரேஜ் தம். என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும். ஏன்னா எனக்கு வந்து நடிப்பு வந்து தொழில். ஸோ என்னோட ஒர்க் ஸ்பாட் வந்து யார் வந்து டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காது.